வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, எந்த ஸ்கின் டோனுக்கு என்ன டைப் ஆஃப் கலர் செட் ஆகும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த கலர் ட்ரெஸ் நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின் டோனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஸ்கின் டோன் மேஜரா பாத்தீங்கன்னா ரெண்டு ஷேட்ல இருக்கும். ஒன்னு வந்து வார்ம் ஷேட், இன்னொன்னு வந்து கூலர் ஷேட். ரெண்டு ஷேட்லயுமே வந்துட்டு ஃபேரா இருக்கிறவங்களும் இருக்காங்க, மீடியம் ஷேட்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க, டார்க் ஷேட்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டியது வார்மா இருக்குமா இல்ல கூலா இருக்குமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்மளோட ஸ்கின் டோன் வார்மா இல்ல கூலா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 2 டைப் ஆஃப் டெஸ்ட் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐபால் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த ஐபால் வந்துட்டு டார்க் பிளாக், டார்க் பிரவுன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து வார்மர் ஷேட். ஸோ நமக்கு வந்துட்டு வார்ம் தான் செட் ஆகும். அதுவே வந்துட்டு சிலருக்கு கிரீன் ஐஸ், ப்ளூ ஐஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் வந்துட்டு கூலர் ஷேடு சேர்ந்தவங்க. ஐபால்ல வந்துட்டு லைட் பிரவுன் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு டெஸ்ட். செகண்ட் வந்துட்டு வீன் டெஸ்ட். வீன் டெஸ்ட் அப்படிங்கறது ஒண்ணு இல்லைங்க, நம்மளோட ரிஸ்ட்ல இருக்கிற நரம்பு தான் வந்துட்டு வீன்ஸ். இந்த வீன் வந்துட்டு என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணோம்னா நம்ம என்ன ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீன்ஸ் வந்துட்டு டே லைட்ல பார்த்தோம் அப்படின்னா கிரீனா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து வார்மர் ஷேட், ப்ளூவா பர்பிளா அந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கூலர் ஷேடு, ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நியூட்ரல் ஷேடு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்கின் டோன் என்னோட வந்துட்டு வார்ம், கூல், நியூட்ரல். ஸோ நமக்கு என்ன டைப் ஆஃப் கலர் சூட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாமா? ரெயின்போ கலர்ஸ்ல இண்டிகோ கலரை விட்டு பேலன்ஸ் இருக்கிற 6 கலர்ஸையும் நம்ம வந்துட்டு ஒரு கலர் வீலா கன்வெர்ட் பண்ணிட்டு ரெட் டு எல்லோக்கு ஒரு கோடு வரும். அப்போ ரெட், ஆரஞ்சு, எல்லோ இந்த மூணும் வந்துட்டு வார்ம் ஷேட்ல சேர்ந்தது. பர்பிள், ப்ளூ அண்ட் கிரீன் இந்த மூணு வந்துட்டு கூலர் ஷேட்ல சேர்ந்தது. ப்ளூ சம்பந்தமான லைட்டர் அண்ட் டார்க்கர் ஷேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கூலர் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகும். அதே மாதிரி ரெட், எல்லோ அண்ட் ஆரஞ்சு சம்பந்தப்பட்ட லைட்டர் அண்ட் டார்க்கர் ஷேட் வந்துட்டு வார்மர் ஸ்கின் டோன்ஸ்க்கு செட் ஆகும். இப்படிதான் வந்துட்டு நமக்கு என்ன கலர் சூட் ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அடுத்து நியூட்ரல் இருக்கிற ஸ்கின் டோன், அவங்களுக்கு 2 கலர்ஸுமே செட் ஆகும். நியூட்ரல் இருக்கிறவங்க வார்ம் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம், கூல் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். வார்ம் அண்ட் கூல் கலந்து காம்பினேஷன் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வார்ம் ஸ்கின் டோன்ல இருக்கேன், வார்ம் ஷேட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணுமா? அப்படி பார்த்தா என்னோட ரெட், ஆரஞ்சு, மெரூன், எல்லோ இது மட்டும் தானே இருக்கும், வேற கலர்ஸ் இருக்காதே, எனக்கு வந்துட்டு வேற கலர்ஸும் யூஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்துட்டு நியூட்ரல் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். நியூட்ரல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட், பிளாக், நேவி, பிரவுன் அண்ட் கிரே. இது வந்து வார்மர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், கூலர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது யுனிவர்சல் கலர் அப்படின்னு சில கலர்ஸ் இருக்கு. அந்த கலர்ஸையும் 2 ஷேட் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட், கிரீன், டீல் அண்ட் பர்பிள் இந்த 4 கலருமே வந்துட்டு யூனிவர்சல் கலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்துட்டு வார்மர் அண்ட் கூலர் 2 ஸ்கின் டோன் இருக்கிறவங்களும் இந்த யூனிவர்சல் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். நியூட்ரல்ல யூனிவர்சல் கலர் இருக்கா அப்படின்னா இருக்கு. டார்க்கர் பிரவுன், நேவி அண்ட் ஆஃப் ஒயிட் இந்த 3 கலரும் வந்துட்டு நியூட்ரல்ல இருக்கிற யூனிவர்சல் கலர்ஸ். ஸோ இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வார்மர் ஷேட் இருக்கிறவங்க வார்மர் ஷேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், பிளஸ் நியூட்ரல் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், பிளஸ் யூனிவர்சல் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கூலர் சைடு இருக்கிறவங்க கூல் கலர்ஸ், யூனிவர்சல் கலர்ஸ், யூனிவர்சல் நியூட்ரல்ஸ் அண்ட் ஆல் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். நியூட்ரல்ஸில் பிளாக் அண்ட் ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. அதில் ஒயிட் பார்த்தீங்கன்னா பிரைட் ஒயிட் கூலர் ஸ்கின் டோனுக்கும், பேல் ஒயிட் வார்மர் ஸ்கின் டோனுக்கும் சூட் ஆகும். அடுத்து பிளாக்ல சில்வர் காம்பினேஷன் இருந்தால் கூலர் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகும், கோல்ட் காம்பினேஷன் இருந்தால் வார்மர் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகும். இப்போ நம்ம பிளாக் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா கோல்ட் ஜுவல்லரி போட்டா வார்மர் கலருக்கு சூட் ஆகும், சில்வர் ஜுவல்லரி போட்டா அது கூலர் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகும். ஓகே, நம்ம என்ன ஸ்கின் டோன் நமக்கு என்ன சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போடுறது நாலேஜ். இப்போ நமக்கு எந்த கலர் செட் ஆகும் அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்தவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இனி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கான்ஃபிடன்ஸோட பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.